அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் ஆற்றாமை என்ற தலைப்பின் கீழ் வரும் 6வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். அரங்கினில் படை கொண்டு உயிர்கொலை புரியும் அறக்கடையவரினும் கடையேன், இரங்கில் ஓர் சிறிதும் இரக்கம் உற்றறியேன், இயலுரு நாசியுட் கிளைத்த சிறங்கினில் கொடியேன், சிவநெறி பிடியேன், சிறுநெறி சலக்கையே சிலுகு குரங்கெனப் பிடித்தேன், அம்பலக்கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே. இதுதான் இந்த 6வது பாடல் வரி. சரி, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, பலர் கூடும் சபையினிலே படை திரட்டி உயிர்கொலை செய்யும் அறம் சிறிதும் இல்லாத கீழானவனின் கீழாகவும், இரக்கம் என்பது ஒரு சிறு துளி கூட இல்லாதவனாகவும், மூக்கினில் ஏற்படும் சிரங்கு புண்ணை விட கொடியவனாகவும், சுத்த சன்மார்க்க சிவநெறியை பிடியாமல் கீழான சிறுநெறியை சேட்டை மிக செய்யும் குரங்கை போல கெட்டியாக பிடித்து கொண்டிருப்பவனாகவும் இருக்கும் இயல்புடையவனாகிய இந்த நான் அம்பலத்திலே விளங்குகின்ற அந்த ஒப்பற்ற அந்த அருட்பெரும் ஜோதியின் அருளை பெறுவதற்கு என்ன செய்வேன் அப்படின்னு தனது ஆற்றாமையை வெளிப்படுத்துகின்றார். சரி, இது எல்லாம் நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி தான், போன பதிவில் சொன்னது மாதிரி தான். இது எல்லாம் நமது குறைகளை எல்லாம் அவரது குறைகளாக எடுத்துக்கொண்டு இறைவனிடம் அந்த விண்ணப்பமாகவே வைக்கிறாங்க. ஒரு ஆற்றாமையின் வெளிப்பாடாக இது ஒரு வகையில் ஒரு சத்துவிசாரம்தான். எனக்கு இந்தந்த குறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி செய்யணும். ஏன்னால் அதெல்லாம் நிவர்த்தி செய்தால் தான் உனது அருளை பெற முடியும். அதான் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், உனது அருளை பெறுவதற்கு நான் என்ன செய்வேன்? ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இந்த கொடிய குணங்கள் எல்லாம் இருக்குது, இந்த குணங்கள் எல்லாம் போக வேண்டும். அதுக்கு இறைவனிட்ட தனது ஆற்றாமையின் வெளிப்படுத்துவதன் மூலமாக ஒரு விண்ணப்பமாகவே வைக்கிறாங்க. நாமும் அதே போல் செய்து நமது குற்றங்கள் எல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் அவருடைய இந்த பாடல்கள், அவர்கள் ஒவ்வொரு பாடல்களையும் கொடுப்பதற்கான அந்த முக்கியமான அந்த நோக்கமே அதுதான். சரி, இந்த விளக்கத்தோட இப்போ நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு 2 வரிக்காக விளக்கம் பார்ப்போம். முதல்ல, அரங்கினில் படை கொண்டு உயிர் கொலை புரியும் அறக்கடையவரினும் கடையேன். அதாவது பலர் கூடும் சபையினிலே படை திரட்டி உயிர் கொலை புரியும் அறம் சிறிதும் இல்லாத கீழானவனாக இருக்கின்றேன். சரி, இப்போ இதுக்கு பார்த்தோம்னா சான்றா திருவருட்பா அகவலில், அதாவது அருட்பெரும் ஜோதி அகவலில் இந்த வரியை பாருங்கள். 967 968 கொல்லா நெறியே குருவருள் நெறியென பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்சிவமே. பாருங்கள், எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். கொல்லா நெறியே குருவருள் நெறியென பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்சிவமே. எந்த ஜீவனையும் தன் ஜீவன் உட்பட, அதாவது இன்க்ளூடிங் மை செல்ஃப், எனக்குமே நான் ஜீவகாருண்யம் பண்ணணும். எனக்குமே நான் சரியான பாதையில் தவறான பாதையில் போய் நான் இந்த உடம்பை அழியுமாறு செய்து கொண்டேன் என்றால் நான் எனக்கு ஜீவகாருண்யம் செய்யவில்லை. அதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். ஜீவகாருண்யம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு செய்கிறதும், அதே சமயத்தில் நம்ம உடம்பையும் விட்டுறக்கூடாது. பாருங்கள், எந்த ஜீவனையும் தன் ஜீவன் உட்பட உயிர்வதை செய்யாது.
அதாவது எந்த ஜீவனுக்கும் எந்தவித தீங்கும் செய்யாமல் வாழ்கின்ற நெறியே குருவானவர் அருள்கின்ற நெறி என பலமுறை எனக்கு விளக்கிய மெய்ச்சிவமே. அருமையாக சொல்கிறாங்க. இது திருவள்ளுவர் திருக்குறளில் இந்த பாடலை பாருங்கள், இந்த குறளை பாருங்கள். கொல்லான் புலாலை மறுத்தவனை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? புலால் உண்ணாமல் தவிர்ப்பவன், உலகில் உள்ள உயிர்கொலை செய்யாமல் புலால் உண்ணாமல் தவிர்ப்பவன் அவனை உலகில் உள்ள அனைவரும் கைகூப்பி தொழுவர். இதுதான் இதுக்கு அர்த்தம். அப்போ அந்த திருவள்ளுவர் திருக்குறளில் சொன்னதை தான் வள்ளல் பெருமான் அப்படியே எடுத்துக்கிறாங்க. அது பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் எடுக்கிறாங்க பாருங்கள். அப்போ உயிர்கொலை செய்யக்கூடாது, அந்த புலால் உண்ணக்கூடாது. அந்த மாதிரி உள்ளவங்க என்னது, உலகத்தில் உள்ள அனைவரும் கைகூப்பி தொழுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த வரி அதை தொடர்ச்சியாக, உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக செயிரெல்லாம் விடுகன செப்பிய சிவமே. பாருங்கள், இதுவும் அருமையான வரி. உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக செயிரெல்லாம் விடுகன செப்பிய சிவமே. எல்லா ஜீவன்களையும், அதாவது ஈ எறும்பு முதல் யானை வரை, ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களையும் பாரபட்சமின்றி உற்றார் உறவினர் அயலார் என்ற பேதமுமின்றி எல்லோரையும் தன் உயிர் போலவே எண்ணி வாழ்க என்றும், எக்காரணம் கொண்டும் எந்த ஜீவன் மீதும் மனக்கிலேசம் துளியும் கொள்ள வேண்டாம் என்றும், அவ்வாறு ஏதேனும் இருந்தால் அந்த வைரத்தை, அதாவது அந்த விரோதத்தை விட்டுவிடு என்றும் போதித்த சிவமே. பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு மகான் எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. போர், பலவிதமான சங்கடங்கள். இன்றைக்கி உலகமே ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குன்னா காரணம் என்ன? ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவன் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த விரோதம்தான். இந்த விரோதம்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உண்டு பண்ணி கொடுக்குது. வள்ளல் பெருமான் நீங்கள் என்ன சொல்கிறாங்க? உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக செயிரெல்லாம் விடுகன செப்பிய சிவமே. அப்போ அது நம்மக்கிட்ட ஒரு மன கிளேசம் வச்சுக்கிட்டு, எனக்கு நீ அப்படி பண்ணிட்ட, உனக்கு நான் பழி வாங்கணும், என்னை எப்படி பண்ணணும்னு அந்த விரோதத்தை தான் வளர்த்துக்கிட்டே போகிறாங்க. அந்த விரோதம் வளர்ந்து அந்த ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை இல்லாமல் போயிடுச்சு. நம்ம அவரும் சகோதரன் தான்ற அந்த எண்ணம் இல்லாததுனால அந்த விரோதம் அதிகமாகி இப்போ எந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்குன்னு இப்போ நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு செய்தித்தாளையும் அந்த கேட்குற நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது மனம் பதைக்குது. அதாவது நம்ம உருவாக்கிய அந்த எல்லா விதமான நம்ம பயன்பாட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களையுமே இப்போ சிதைத்துட்டு வராங்க. அந்த சிதைப்பதன் மூலமாக அதனுடைய பயன்பாடுகள் கிடைக்காமல் மக்கள் அவதியுறக்கூடிய அந்த நிலையை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பலவிதமான உயிர்கள் கொடூரமாக கொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக அப்படின்ற அந்த நிலை இல்லாதது தான் பிரச்சனை இங்கே. அதுதான். அப்போ அந்த மாதிரி ஒன்று வரணும்னா அதோட கூட வள்ளல் பெருமான் இன்னமும் சொல்கிறாங்க பாருங்களேன். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர், அவர் உளம்தான் சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். எத்துணையும் பேதம் உறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர், அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம் பெருமான் நடம் புரியும் இடம். பாருங்கள், இறைவன் இருக்கக்கூடிய அந்த இடம் எது? எந்த உயிரில் போய் அது இறைவன் இருக்கிறான்?
யார் எந்த ஒரு பேதமும் பார்க்காம எல்லா உயிரையும் தனது உயிர் போல் நினைக்கின்றானோ அவனுடைய உடலில் தான் அவனுடைய உயிரில் தான் இறைவன் இருக்கின்றான். அவனுடைய எப்படி சொல்கிறாங்க பாருங்க, அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலும். பாருங்கள் எவ்வளோ உயர்வாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ நாம் வருவித்து கொள்ள வேண்டிய இந்த உணர்வு இதைத்தான் ஒருமை அப்படின்றாங்க. எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிக்கக்கூடிய இந்த ஒருமை உணர்வு நம்மளுக்கு வரணும். இதைத்தான் இந்த வரிகளில் சொல்கிறாங்க. அதாவது அந்த கொலையெல்லாம் பண்ணி இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா. கொலையெல்லாம் பண்ணி அந்த ஒரு ஆண்மனிக ஒருமைப்பாட்டு உரிமையே இல்லாத இருக்கிற அந்த நிலையெல்லாம் போய் எல்லா உயிர்களையும் பொதுவில் உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக, செயிரெல்லாம் விடுக, அந்த விரோதத்தையெல்லாம் விடுக என செப்பிய சிவமே. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். இரங்கில் ஓர் சிறிதும் இரக்கம் உற்றறியேன். அதாவது இரக்கம் துளி கூட இல்லாத ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்றாங்க. இதுக்கும் வள்ளல் பெருமான் இந்த பாடல் பாருங்கள். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே. பாருங்கள், பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை ஆகிய இகலோக இவை 7 துன்பங்களால் ஜீவர்கள் வருந்துவார்கள் என்று அறிந்தபோதே விரைந்து சென்று அவற்றை முடிந்தவரை நீக்குவது ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம்னு என்னன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆன்ம இயற்கை குணம் இந்த ஜீவகாருண்யம் ஆகும். கருணை, தயவு, ஈரம், இரக்கம், பரிவு, பாசம் என்பன யாரிடத்தில் இயற்கையாகவே சுபாவமாகவே விளங்குகின்றதோ அங்கே அன்னாரது உள்ளத்திலே விளங்கிய அருள் நிறைந்த உயர்ந்ததாகிய சிவமே. இதுதான் இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். அதாவது எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே. இதுக்கு அப்படியே உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது 104 என்ற தலைப்பில் ஆன்ம இயற்கையாகிய தயா மூலதர்மம் அப்படின்ற தலைப்பில் இந்த விஷயங்களை சொல்கிறாங்க. தர்மம் என்பதற்கு பொருள் சீவ தர்மம், குல தர்மம், சாஸ்திர தர்மம், ஆசார தர்மம், ஆசிரம தர்மம், சாதி தர்மம் முதலியனவாக விரியும். இதில் அதன் உண்மை, அதன் தன்மை, அதாவது தன்மை என்பது அதன் சுபாவம், சுபாவம் என்பது இயற்கை குணம், தயை என்பது ஆன்மா. ஆதலால் ஆன்மாவுக்கு இயற்கை குணம் தயை. ஆன்மாவின் இயற்கை என்பதே தர்மத்திற்கு பொருள். ஆன்மா இயற்கையோடு இருந்தால் சிவமாகலாம். இதை பலவாக தர்மம் என்று பெயரிட்டார்கள். அருள் வெளியாகிய ஆன்மா இயற்கையால் சிவா அனுபவத்தை பெறுவது உண்மை. இதற்கு வேத ஆகமங்களில் பல விரிந்த நாமங்கள் அனந்தம். அதாவது இதை பல பேர் சொல்லி இதை சொல்கிறாங்க. எப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அருட்சக்தி, அருள்வெளி, விருஷபம், தர்ம தேவதை, அனாதி இயற்கை குணம், பரஞானம், அகர உகரம், அருள் நடம், அன்பு, ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம அசைவு, சுத்த தத்துவம், இப்படிலாம் சொல்லி பல பேரில் சொல்கிறாங்க. அப்போ இதில் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்மாவுக்கு இயற்கை குணம் தயை. ஆன்மா இயற்கையோடு இருந்தால் சிவமாகலாம் அப்படின்னு சொன்னவர் கடைசியில் முத்தாய்ப்பாக சொல்கிறாங்க பாருங்கள். தர்மத்தோடு கூடியவன் தேக நஷ்டத்தை அடைய மாட்டான். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே. அப்போ இங்கே இரங்கில் ஓர் சிறிதும் இரக்கம் உற்றறியேன். அப்போ இரக்கம் இல்லாமல் இருந்தால் நம்ம மீடற முடியாது. நம்ம வருவித்து கொள்ள வேண்டிய குணம் தயவு. அப்போ என்ன மாதிரி தயவு இருக்கணும்? இயற்கையாக இருக்கணும். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன
அங்கே செயற்கையாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் செஞ்சு செஞ்சு அந்த அப்படி மனசில் வந்து அதை நினைக்கும் போதே அப்படியே கண்ணீர் கொட்டை ஆரம்பிச்சிடணும். அந்த அளவுக்கு அந்த அந்த இது வந்துடணும். அந்த அளவுக்கு உணர்வு நுட்பமாகணும். அந்த இரக்கம்னா வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இரக்கம் உருவில் எனது உயிரும் உருவம்னு சொல்கிறாங்க. அதாவது இரக்கம் போயிடுச்சுன்னா எனது உயிரே போயிடும் அப்படின்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் இரக்கம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த நிலையில் நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கடவுளுடைய அருளை பெற முடியும். தெளிவாக சொல்லிட்டு வராங்க. அப்புறம் இன்னும் கூட சொல்கிறாங்க பாருங்கள், இன்னும் 2 பாடல் வரியில், யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. பாருங்கள், யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. நம்ம சொந்த பந்தங்களுக்காக சொல்லலை, யாராக இருந்தாலும் கஷ்டம்னு மேலே சொன்ன அந்த பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, இந்த பிரச்சனைகள்னால யார் ஒருவர் துன்பப்பட்டாலும் அவருக்கு இறங்கக்கூடிய அந்த குணம்தான் ஜீவகாருண்யம். இங்கே அதான் சொல்கிறாங்க, யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. துன்பப்படுவோர் யாராக இருந்தாலும் ஜாதி, மதம், சமயம், இனம், மொழி முதலிய எந்தவித மாறுபாடும் கருதாது மனம் இறங்கி உதவுகின்றார்களோ அவர்களுக்கு அருள் வாழ்வளிக்கும் சிதம்பர சிவமே. அப்போ இதனால தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, ஜாதி சமய மதங்கள்லேயும் வேதங்கள் ஆகமங்கள் புராணங்களிலேயும் லட்சியம் வைக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். நம்ம அதில் போய் ஒரு பர்டிகுலர் ஒரு மதத்துலேயோ சமயத்துலேயோ ஒரு வேதத்துலேயோ ஏதோ ஒன்றில் போய் நம்ம வந்து ஐக்கியம் ஆகிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம அவங்களுக்கு மட்டும்தான் நல்லது செய்யணுன்ற அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துடுவோம். அதனால தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம், எல்லாரும் ஒரே தான், எல்லா உயிரும் போன பதிவில் பார்த்தோன்னா உயிர்கள் அனைத்தையும் பொதுவில் உளம்பட நோக்குக, எல்லாம் பொதுவாக தான் இருக்கணும். அதில் வந்து பேதம் பார்க்கக்கூடாது. இவன் எனக்கு என்னோட ஜாதியை சேர்ந்தவன், எனக்கு நன்மை செய்வன், எனது நண்பன், அப்படிலாம் இல்லை. யார் கஷ்டப்படுறாங்களோ அந்த பார்த்த இடத்துலையே வந்து என்ன பண்ணணும், வள்ளல் பெருமான் எப்படி அந்த உள்ளம் உருகுறாங்களோ அதுதான் வந்து ஆன்ம நிகழ்ச்சின்றாங்க. இதில் ஆன்ம இயற்கையோடு இருந்தால் சிவமாகலாம். அப்போ ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம், அதைத்தான் சொல்கிறாங்க. மன நெகிழ்ச்சி, மன புத்தி அந்த இதெல்லாம் போகல, மன புத்தியெல்லாம் தாண்டி ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம் உண்டாச்சுனாலே போதும். அதுதான் வந்து கடவுளுடைய அருளை பெறக்கூடிய, அதுதான் பேஸு. ஏற்கனவே சொன்னது தான், நான் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவு சொல்கிறாங்கல்ல, மற்ற எதுவுமே இல்லை, தயவு மட்டும் வச்சுட்டு தான் அவங்க மேலேயே போகிறாங்க. ஆனால் அந்த தயவு அந்த கருணைலாம் எப்படி இருக்கணும், வள்ளல் பெருமான் வச்சுருக்கிறது மாதிரி அந்த இன்டென்சிட்டி தான் முக்கியம். அங்கே எந்த அளவுக்கு அந்த இது இருக்குல்ல, வள்ளல் பெருமான் வச்சுருக்க மாதிரி அன்பு, அந்த இரக்கம், அந்த இது வந்து நம்மளுக்கு வரணும். சரி, இப்போ இந்த விஷயத்தில் உங்களுக்கு தெளிவாயிருச்சு. இப்போ அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, நாசியுட் கிளைத்த சிறங்கினில் கொடியேன் சிவநெறி பிடியேன் சிறுநெறி சலக்கையே சிலுகு குரங்கென பிடித்தேன். அதாவது வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்க இந்த நெறியை வந்து சிவநெறி, அருள் நெறி, அன்பு நெறி அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்லிட்டே போகிறாங்க. மற்ற நெறிகளை எல்லாம் சிறு நெறி அப்படின்றாங்க, கருநெறி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சரி, அதுக்கு வந்து நம்ம வந்து இதில் இருந்து ஞானசிரியையிலேருந்து ஒரு 3 பாடலில் வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறாங்க, சுத்த சன்மார்க்க நெறி தான் சிறந்த சிவநெறி, மற்ற நெறிகளெல்லாம் போகாதீங்கன்னு தெளிவாக சொல்கிறாங்க. சரி, இப்போ அகவல்லிய இன்னொரு பாடல்லையும் பாருங்கள், இந்த வரியை பாருங்கள், பொய் நெறி அனைத்தினும் புகுதாது எனை அருட் செந்நெறி செலுத்திய சிற்சபை சிவமே. பாருங்கள், பொய் நெறி அனைத்தினும் எனை புகுதாது, பொய் நெறி அனைத்தினும் புகுதாது எனை அருட் செந்நெறி செலுத்திய சிற்சபை சிவமே. அழிந்து விடக்கூடிய பொய்யான உலக நெறி எதனிலும் எனை செல்ல ஒட்டாது அருள் அடையக்கூடிய செம்மையான அருள் நெறியில் செலுத்திய சிற்சபை வாழ் சிவமே. அப்போ இதிலேருந்து எவ்வளோ தெளிவாக வள்ளல் பெருமான் வந்து சொல்லிட்டு வராங்கன்னு பார்த்தீங்களா? சரி, அப்படியே நான் அந்த ஞானசிரியையில் போய் வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்க நெறி தான்
உயர்ந்த நெறி, மற்ற நெறிகள் எல்லாம் சிறு நெறி அப்படின்றதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அடைந்திடுமின் உலகீர் எங்கு இது தருணம் கண்டீர் அருட்ஜோதி பெரும்பதி என் அப்பன் வருதருணம் கடைந்த தனி திரு அமுதம் கழித்து அருத்தி எனக்கே காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் இடைந்து ஒருசார் அலையாதீர் சுகம் எனைப்போல் பெறுவீர் யான் வேறு நீர் வேறு என்று எண்ணுகிலேன் உரைத்தேன் உடைந்த சமய குழி நின்று எழுந்து உணர்மின் அழியா ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறி பெற்று உவந்தே. பாருங்க, தெளிவாக சொல்லிட்டாங்களா? உடைந்த சமய குழி நின்று எழுந்து உணர்மின் அழியா ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறி பெற்று உவந்தே. தெளிவாக சொல்லிட்டாங்களா? அடுத்து வராங்க பாருங்க, அடுத்த பாடல். திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின் ஈண்டு வருநெறியில் என்னை ஆட்கொண்டு அருளமுதம் அளித்து வல்லப சக்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டு அருளி பெருங்கருணை வடிவினோடு வருதருணம் இதுவே. கருநெறி வீழ்ந்து உழலாதீர் கலக்கமடையாதீர் கண்மையினால் கருத்தொருமித்து உண்மை உரைத்தேனே. இங்கே சொல்கிறாங்க, கருநெறி வீழ்ந்து உழலாதீர். கருநெறினா மீண்டும் கருவை, அதாவது மீண்டும் பிறப்பை வலியுறுத்தக்கூடிய நெறிகளில் செல்லாதீர்கள். அங்கே போனோம்னா நம்ம வீணாக போயிடுவோம். அதுதான் கருநெறினா. இன்னொரு அர்த்தம் கூட என்ன சொல்லலாம், இருட்டு, அறியாமையை போதிக்கக்கூடிய அந்த நெறியெல்லாம் போகாதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. இன்னொரு பாடல் கூட இருக்குது. உண்மை உரைக்கின்றேன் இங்கு வந்து அடைமீன் உலகீர் உரை இதனில் சந்தேகித்து உளறி வலியாதீர் என்மையினான் என நினையீர் எல்லாம் செய்வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இது கேண்மின் நீவீர் தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்திய வாழ்வளிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே. பாருங்க, எவ்வளோ தெளிவாக இந்த அவர் சொல்லக்கூடிய இந்த சுத்த சன்மார்க்க நெறி எவ்வளவு உயர்ந்தது, ஏன் இந்த நெறிக்கு வரணுன்றத தெளிவுபட ஞானசரியில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த தான் இங்கேயும் சொல்கிறாங்க. சிவநெறி பிடியேன் சிறுநெறி சலக்கையே சிலுகு குரங்கென பிடித்தேன். அப்போ என்ன சொல்கிறாங்க? சிவநெறி என்று சொல்லக்கூடிய சுத்த சன்மார்க்கத்தை பிடிக்க வேண்டும், மற்ற சிறுநெறிகளை எல்லாம் விட வேண்டும். அதைத்தான் இங்கே வலியுறுத்தி சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வள்ளலாருடைய வாழ்வு, அவர் சொல்லக்கூடிய அந்த வாக்கு, அவர் சொல்லக்கூடிய இந்த சுத்த சன்மார்க்க நெறி, இது எல்லாமே நாம் தெய்வமாவதற்கு, அதாவது நாம் கடவுள் நிலையை அறிந்து அம்மையம் ஆவதற்கு, அதாவது மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கு, அதாவது எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்வதற்கு அவர் நமக்கு போதிக்கக்கூடிய, அவர் நம்மளுக்கு கொடுத்த பொக்கிஷம். இதை நம்ம என்ன பண்ணிடணும், என்ன பண்ணக்கூடாது, வீணாக்கி விட்டுறக்கூடாது. அதை ஃபுல்லாக எடுத்து அவர் அந்த மகான் எந்த அளவுக்குலாம் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு வரிகளும் பாடலும் பார்த்தீங்களா, அப்படியே தேனாக கொடுக்குறாங்க. எந்த மாதிரிலாம் சொன்னால் நம்மளுக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமோ இதை விட எளிமையாக எப்படி சொல்ல முடியும், ரொம்ப அருமையாக சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தவற விட்டுறக்கூடாது. இதெல்லாம் தவற விட்டோம்னா போச்சு. நம்ம வாழ்க்கையில் சாப்பிட்டோம், தூங்கினோம், சுற்றினோம், ஏதோ வாழ்ந்துட்டோம், அனுபவித்தோம் அப்படின்னு இந்த இகலோக வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பங்கள் எல்லாம் இன்பங்கள் இல்லை. இதெல்லாம் இதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. பிறந்தோம், மாடு மாதிரி ஓடுன்னு ஓடுறோம், ஓடி சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சு இது பண்ணி கடைசியில் நிம்மதியாக இருக்கிறோமா? மரணம் வரும்போது என்ன, இப்போ இருக்க நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது தெரியுது. வயோதிகம் முதுமை எட்டி அந்த மரணம் நெருங்கி வரும்போது அவங்களுடைய நிலை எப்படி இருக்குது நம்ம பார்க்குறோமே கண்கூடாமல். அந்த மரண பயத்தில் வாழ்கிறது எவ்வளோ கொடுமை.
அப்படி ஒரு வாழ்க்கையை வாழலாமா? வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க? சாகாதவனே சன்மார்க்கி, எனது மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம். நம்ம வந்து இந்த மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்கிறது தான், அதுதான் வந்து சத்தியமானதும் உண்மையானதும். மற்ற இதெல்லாம் போலியாக போய் நம்ம சுற்றி கித்தி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நான் இப்போ வந்து நம்ம பேசலாம். ஆனால் மரணிக்கும் தருவாயில் அது எப்படி இருக்குன்றது அந்த சூழ்நிலையில் நம்ம அனுபவிக்கும் போது தான் தெரியும். அந்த சமயத்தில் நம்மளுக்கு கை கொடுக்க போவது யாரும் கிடையாது. வள்ளல் பெருமான் வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மரணம் வரையில் எங்குருவீர், என்ன செய்ய போகிறீங்க? யாராவது காப்பாற்ற முடியுமா? மருந்து மாத்திரைகள் எவ்வளோ நாளைக்கு வரும்? ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டாக்டர் என்ன சொல்லிடுறாரு? கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க, அவ்வளோதான், உங்கள் நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்கல்ல. ஒரு போகிற வரைக்கும் தான் போகுது, அதுக்கு மேலே வந்து யார் காப்பாற்றுவாங்க? அப்போ நம்ம வந்து இந்த பிறவி வந்து சாவதற்காக நம்ம பிறக்கலை. உண்மையை நம்ம தெரிஞ்சு அந்த மரணமில்லா பெருவாழ்வில் தான் வாழ சொல்கிறாங்க. நம்ம இந்த இகலோக வாழ்க்கையில் சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா வீணாக போய்விடுவோம் அப்படின்றது தான் வள்ளல் பெருமான் இவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. கடைசியாக இந்த வரிகள் நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இது பாருங்கள், இன்னமும் சிறப்பாக போகிறாங்க. அதாவது இதுக்கு மேலே ஒரு வாரம் என்ன சொல்ல முடியும் பாருங்கள். என்ன பாருங்கள், அகவல் வரி 973, 74. உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்றுரைத்த மெய்ச்சிவமே. அதாவது உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்றுரைத்த மெய்ச்சிவமே. அதாவது தயவுக்கு இதுக்கு மேலே வேறு என்ன சொல்ல முடியும்? இரக்கத்தை வேறு யார் இதுக்கு மேலே சொல்ல முடியும்? என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எல்லா ஜீவருக்குள்ளும் நான் இருக்கின்றேன், அதே நேரத்தில் எனக்குள்ளேதான் எல்லா ஜீவர்களும் உள்ளன. இந்த உண்மையை உணர்ந்து பிற உயிர்களுக்கு நன்மையான செயல்களையே செய்வாயாக என்று கூறிய சிவமே. பாருங்க, அப்போ எதிர்ப்பட்ட ஜீவர்களை நம்ம எப்படி பாவிக்கணும்? கடவுளாகத்தான் பாவித்து நம்ம அவங்கள வந்து நடத்தணும். அவங்கள வந்து எதிர்ப்பட்ட ஜீவர்களை வந்து நம்ம வந்து அப்படி இருக்கிறோமா? சில பேரை தான் பிடிக்குது, சில பேரை காரணம் இல்லாமல் நம்ம வெறுக்கிறோம். இந்த நிலப்பாட்டில் தான் நம்ம போகிறோம். அவன் வந்தானா அவன் எப்போ நம்ம விட்டு போவான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஏன் அந்த வெறுப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாம் அந்த பாரபட்சம், அந்த பேதம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாம் கடவுள் தான். நம்ம பார்க்குற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் கடவுள் தான் இருக்கிறான். எப்படி சொல்கிறாங்க? உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக. எதிர்த்த ஜீவர்களை கடவுளாகவே பார்த்து அவங்கள உயிர் நலம் பரவுகன்றாங்க. அதாவது உண்மையை உணர்ந்து பிற உயிர்களுக்கும் நன்மையான செயல்களையே செய்வாயாக. அவங்களுக்கும் நன்மை செய்கிறத பற்றி தான் யோசிக்கணுமே தவிர வேறு அவங்கள வந்து புறந்தள்ளி அவங்கள வந்து விளக்கக்கூடாது. அதாவது பிற உயிர்களுக்கு ஏன் நன்மை செய்ய வேண்டும் என்றால் அந்த உயிரில் இறைவன் இருப்பதால், அந்த உயிரில் வந்து இறைவன் இருப்பதனால தான் பிற உயிர்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்கிறாங்க. அதனால்தான் பிற உயிர்கள் பால் காட்டும் இரக்கமே தெய்வத்திற்கு ஆற்றும் தொண்டாகின்றது. அப்போ மற்ற உயிர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு நன்மை கடவுளுக்கு செய்யக்கூடிய நன்மையாகுது. எனவே ஜீவகாருண்ய செயல்கள் அனைத்தும் தெய்வ வழிபாடாக, இறை தொண்டாகவே அமைந்து விடுகின்றது. பாருங்கள், அப்போ இறை வழிபாடுன்னா என்னது? ஜீவகாருண்யம்தான். ஜீவகாருண்யமே இறை வழிபாடு, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். தெளிவாக சொல்லிட்டு வராங்க. அப்போ ஜீவகாருண்யம்ன்றது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த தயவு வந்து எப்படி இருக்கணும்? இயற்கையாக இருக்கணும், செயற்கையாக இருக்கக்கூடாது. மற்றவங்க வந்து நம்ம பெருமையாக பேசுவாங்க, 4 பேருக்கு சோறு போட்டேன்னு தம்பட்டம் அடிக்கக்கூடாது, நோட்டீஸ் அடித்து ஒட்டக்கூடாது. அதெல்லாம் இல்லை ஜீவகாருண்யம். இயற்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மிக அருமையான பாடல் பாருங்கள். அவருடைய என்ன மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கான்னு சொல்லி, அதாவது 4 வரியாக இருந்தாலும் விஷயங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே. இந்த வரிகள் மூலம் என்ன சொல்கிறாங்க? கொலை செய்யக்கூடாது, தயவோடு இருக்கணும். அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க? சரியான நெறியான சுத்த சன்மார்க்க நெறியை தான் பின்பற்ற வேண்டும், மற்ற நெறிகளில் போய் வீணாக போயிடக்கூடாது. இதுதான் இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. நான் சொன்ன கருத்துக்களும் இந்த இரக்கத்தை பற்றி வள்ளல் பெருமான் அகவல்லையும் ஞானசிரியிலையும் சொன்ன இந்த விஷயங்களையும் நீங்களும் ஒரு தடவை ரீகால் பண்ணி
உங்களுடைய வாழ்க்கையிலையும் கடைபிடிங்க. நானும் இதை கடைபிடிக்கிறதுக்கான முயற்சிகளில் தான் இருக்கிறேன். நாம் எல்லோருமே இதை கடைபிடித்து வள்ளல் பெருமானின் பொற்பாதங்களை பிடித்து மேலேறி மரணமில்லா பெருவாழ்வை பெற்று வாழ்வ எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பொற்பாதங்களையும் வள்ளல் பெருமானின் திருவருளையும் வேண்டி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.